சங்கீதம் 123 ஒவ்வாய் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நல்லா அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, அது ஒரு ஜெபத்தின் சங்கீதமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23வது சங்கீதத்தை பாருங்களேன். 123வது சங்கீதம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருப்பதனால் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை எப்படி இருக்குதுங்க? நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக கூறுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா, ஒரு ஜெபத்தை, ஒரு மன்றாட்டத்தை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதன் மத்தியிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கும், எதன் மத்தியிலே இருந்து இந்த சங்கீதம் புறப்பட்டு வந்திருக்கும் என்று சொன்னால், தன்னை ஒரு இழிவுபடுத்தும் இடங்களா இருக்கலாம், அல்லது தன்னை ஏளனப்படுத்தும் இடங்களாக இருக்கலாம், அல்லது தன்னை புறம் கூடும் இடத்திலிருந்து இந்த சங்கீதம் உருவாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மத்தியிலிருந்து தேவனுடைய தயவை பெருமளவும், தேவனுடைய அன்பை பெருமளவும் இந்த சங்கீதமானது நமக்கு கவனிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் இது தெளிவாக கூறுகிறது. அந்த 124வது சங்கீதத்தில் முதலாவது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது எப்படியாக வருகிறது? நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் சொன்ன ஒரு காரியம் இதுல பாருங்க, 23வது சங்கீதத்துல வாசித்தது போல 24வது சங்கீதத்தின் தொடக்கமானது எப்படியாக இருக்கிறது? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது. நல்லா கவனிங்க. இந்த சங்கீதம் நமக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறது பாருங்க. எப்படி பாருங்க, எழுப்பினார்கள் அப்படின்னு சொல்லல, எழுப்புவார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லல. ஹல்லேலூயா. நம்ம இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது, இது பாஸ்ட் டென்ஸ். ஹல்லேலூயா. பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? என்னது? நடந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல நமக்கு இது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையின் கடந்த நாட்களை ரொம்ப நாளெல்லாம் போகாதீங்க. நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை யாராவது நினைவு கூர்ந்து ஏதாவது சொல்ல முடியுமா? தேவன் என்னை பொழுதிலே என்னை பாதுகாத்தார். தேவன் என்னுடைய போக்கையும் மரத்தையும் என்னை பாதுகாத்தார். தேவன் என்னுடைய தேவைகளின் மத்தியிலே அவருடைய தயவு இருந்தது. மனுஷருடைய கண்களிலே எனக்கு தயவு இருந்தது. இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரொம்ப காலத்தை நீங்க நினைக்க நேற்று நடந்த ஒரு காரியத்தை, ஒரு விஷயம் ஏதாவது நினைச்சு பாருங்க, அதை இந்த சங்கீதத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால். எப்படி? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க ஒரு நொடியை யோசித்து பாருங்க. நம்மளோட சரி, ஒரு வாகனத்துல பிரயாணப்பட்டு போகும்போது தேவன் நம் பக்கத்தில் இராவிட்டால், அல்லது நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலே நாம் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், நான் சமைக்கிற நேரத்திலே கர்த்தர் என் பக்கத்திலே இராவிட்டால், அல்லது நான் தூங்குற நேரத்துல கர்த்தர் என்னோடு இராவிட்டால், ஏன்னா சங்கீதம் இல்ல, இதுல என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான ஆல் சொல்யூஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர், சரிங்களா? இதுல இருக்கிறது சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நீங்க உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ண 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 ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு போன்ல நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, வாட்ஸ்அப் வேணும்னா என்ன செய்யணும்? டக்குன்னு சொல்லுங்க. போன்ல வாட்ஸ்அப் வேணும், என்ன செய்யணும்? எதுல போகணும்? பிளே ஸ்டோர்ல போகணும். அப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்?
செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன வேணும்ன்றத சர்ச் பண்ணணும். அப்புறம் செலக்ட் பண்ணணும். அடுத்தது டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் எது? இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஓபன் பண்ணணும். அந்த ஓபன் பண்றதுக்கு சில இது என்ன இருக்கும்? send message for notification allow, send notification alert. என்ன செய்யணும்? allow கொடுக்கணுமா, இக்னோர் கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்கும். அதே போல தான் இந்த சாஃப்ட்வேர்ல இதுல இருக்கிறத நம்ம என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதெல்லாம் போட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேட்டா கேபிள் நெட்வொர்க்கிங்லாம் போட்டு இது பண்ண தேவையில்லை. என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இதை படிச்சு இதை நம்மளோட இருதயத்தை என்ன செய்யணும்? பேசுங்க, இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி கையில கொடுத்தாச்சு. எப்படி? சாஃப்ட் காப்பியா நம்ம கையில எல்லா கையிலயும் இருக்குதா? பேசுங்க, இருக்குதா? சாஃப்ட் காப்பியா கையில இருக்குதா? இதை நம்ம என்ன செய்யணும்? இன்ஸ்டால் பண்ணணும். டெய்லி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ சாதாரணமா இருக்கிற ஒரு போனு அல்லது ஒரு லேப்டாப்பு, ஒரு ஓஎஸ் போட்டோம்னா ஒரு விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அல்லது வந்து மேக் ஓஎஸ் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா என்ன ஆகுது? அதோட தரம் கூடுகிறதா? எல்லாரும் போன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்றேன். யாருக்காவது வந்து ஸ்மார்ட் போன் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. தரப்போறது இல்லை நானு, சரிங்களா? ஸ்மார்ட் போன் இல்லை, சரி, ஓகே. இருக்கிறவங்களுக்கு அதோட பயன்பாடு என்னன்னு தெரியும், பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும், அது என்னென்ன பண்ண எப்படி முறையாய் நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போலதான் நமக்கு இதுல எல்லாமே சாஃப்ட் காப்பியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தினம்தோறும் நமக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்றப்ப டெய்லி நமக்கு ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கு அப்டேட் வெர்ஷன். ஹல்லேலூயா. இப்போ வந்து அப்டேட் வெர்ஷன் என்னது? 2026. ஹல்லேலூயா. அப்ப 2026க்கு நீங்க அடுத்த இந்த சாஃப்ட்வேர் இதுல எடுத்து என்ன செய்யுங்க? அப்டேட் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. அதேதான் இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே போற மாதிரி இருந்துச்சு, அப்படியே நான் வந்துட்டேங்க, அப்படியே நம்ம மாதிரி வந்துச்சு, பார்த்தா சரியாயிட்டாங்க. இந்த மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர நான் அப்படியே உழுகிற மாதிரியே இருந்தேன், ஆனா நான் கீழே உழுகாம அப்படியே பள்ளத்துல பள்ளத்துல போய் நான் உழுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. அப்படியே எனக்கு தலை சுத்துற மாதிரியே இருந்துச்சு, நான் தலை சுத்தி 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 முதுகுல எத்தனை எலும்பு இருக்குது, முன்னாடி எத்தனை எலும்புக்கு சொல்லியிருக்கோமா? இல்ல. தலை சுத்துற மாதிரி இருந்தது, அப்படி உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இராவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்கள் வந்து நிற்கும் நம்ம மத்தியில, நினையாத காரியங்கள் நம்ம மத்தியில வந்து நிற்கும், நினையாத ஒரு அவசியமற்ற ஒரு செலவு வந்து நிற்கும். இன்ன வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா நான் இந்த போராட்டத்துல இருந்தேன் ஆனாலும் இன்னமும் அதே இதுல தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கையை கொடுங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இராவிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? பிலீவ் பண்றீங்களா? நம்புறீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் பக்கத்தில் இராவிட்டார். அடுத்த ஒரு சங்கீதத்தை, இரண்டாவது சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தர் தாமே நல்ல கவனிங்க. நமது பக்கத்தில் இராவிட்டார். மூன்றாவது, அவர் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புறவங்க நமக்கு நம்ம சந்தோஷமா வந்து சொல்லுவாங்களா, டேய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, டே உன்னை பாரு நான் அடிக்கிற பாரு எப்படிடா அப்படியே சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அவங்க கோபம்? பார்த்துருப்பீங்களே. எப்படி? நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். எப்படின்னா, கங்காவா இருப்பாங்க, கங்கா தான் அதுக்கப்புறம் என்னவா மாறுவாங்க? யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே நீ பார்ப்பீங்க. நான் அப்படியே சொல்லிடுவேன். சொல்லுமா
என்ன இருந்து வருது, சந்திரமுகியா மாறுவாங்க. சந்திரமுகியா மாறி அப்புறம் காஞ்சனாவா மாறுவாங்க. அப்ப கோபம் எப்படி வருது பாருங்க. ஆனா நம்மளோட இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க. போன வாரம் ஃபுல்லா படிச்ச அன்பு கோபமா இருக்காது. படிச்சோமா இல்லையா? ஆனா கோபம், மத்தவங்களோட கோபம் நம்மள எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா எரிச்சு போடுற அளவுக்கு இருக்குதாமா. எப்படி அந்த கோபத்திலேயே நம்ம அப்படியே எரிஞ்சு போயிடுவோம் மாட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கோபம் வந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னை அப்படி கோபப்பட்டு என்னை அப்படி பேசினாங்க, என்னை அப்படி எப்படி பேசினாங்க தெரியுமா? என்னை எப்படி திட்டாங்க தெரியுமா? இது எப்படி அவன் பேசினான், அவன் பேச்செல்லாம் நீ எல்லாம் கேட்டுருந்தேன்னு வச்சுக்க. ஐயோ அவங்க என்ன எப்படி பேசுறது தெரியுமா? அப்படி அவனா இவ என்ன கேட்டானா? அவன் அப்படி பேசுவான். அவன் அப்படிலாம் பேசி பார்த்துக்கான். எப்படி பேசினா தெரியுமா? அந்த வார்த்தை எப்படிங்க எப்படி இருக்கும்? எப்படி எரிச்சு போட்டுரும். அல்லேலூயா. எப்போ எப்போ சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. பக்கத்தில் இராவிட்டார். ஆமென், ஆமென். ஆனா பாருங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா வலையில பிடிச்சின மீன்கள் அப்படின்னு நம்மள எடுத்துக்கலாம். யாருக்கும் நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டேன். வலையில பிடிச்சின மீன்கள் நம்மலாம் எப்படின்னா வலை போட்டு எல்லாமே பிடிப்பாங்க. பிடிச்சி வலையில மாட்டியாச்சுன்னா மறுகையாதான் இல்லையா? மறுகையாதான். ஆனா நம்ம அந்த வலையிலையும் பிடிச்சு வந்தவங்க தான் இப்ப இங்க உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டார். ஆமென். நினைச்சு பாருங்களேன். உங்க கூட இருந்தவங்களை சொல்லுங்க, உங்க அக்கா தங்கச்சிங்க யாராவது சொல்லுங்க, உங்க சகோதரர் சொல்லுங்க, நேற்று பார்த்தவங்களை சொல்லுங்க. போன வாரம் ஒரு செய்தி கேட்கும் போது பையனுக்கு 34 வயசு 35 வயசு தான் ஆகுதாமா. இப்படி இருந்தா பையங்க, இப்படி இருந்தா பையங்க, இப்படி ஒரு செய்தி நினைச்சு பாருங்க. ஆனா நமக்கு சொல்லுங்க, கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அந்த சங்கீதம் வசிங்க. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவில் பெருகி தொடர்ந்து கொந்தளிக்கும் ஆத்துமாவின் மேல் புரண்டு போகிறதற்கும் என்று சொல்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது சங்கீதம், நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. கோபம் இருக்குது, கற்கடிப்பு இருக்குது, நிந்தைகள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. நம்ம அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்ம பத்தி பேசுறோம் அல்லது ஒருத்தங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நல்லவர், வல்லவர், இதுல குணத்துல சிறந்தவர், அவரோட மனத்துல சிறந்தவர், அவரோட நடக்கையில சிறந்தவர் அப்படின்னு நம்ம பேசுறோமா, இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பேசுறோமா? எப்படி பேசுறோம்? நாம அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? நாம அப்படிலாம் பேசுறதுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது. அவ்வளவு எவ்வளவு இருக்குது? கொஞ்சம் தான் நமக்கு இருக்கும். ஆமென். ஆனாலும் நமக்கு என்ன சொல்றாரு? இந்த பட்கடிப்புக்கும் அவர்களுடைய எரிக்கின்ற கோபத்துக்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக தான் அந்த வசனத்தின் கடைசியில் என்ன சொல்லி இருக்குது? அவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? ஒப்புக்கூடாது இருக்கிற
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 7வது சங்கீதம். வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. அல்லேலூயா. நான் அந்த இடத்துல மீனை ஒப்பா சொன்னேன். நான் வலையில சிக்காத மீன் சொன்னேன். ஆனா வலையில சிக்காத மீன்கள் சொன்னது சரிதான். இங்க நம்ம ஒரு கூட்டமா தானே இருக்கோம். மீன்கள்லாம் கூட்டமா தானே இருக்கும். பண்டிகை தான் கூட்டம் வருமா மாதிரி மீன்கள் எல்லாம் கூட்டமா தானே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு டயலாக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி மீன் கூட்டமா இருக்கு, அதுல இருந்து நம்ம தப்பிச்சு வந்தது போல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தா கூட பரவாயில்ல. இந்த வேடருடைய கண் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க எப்படி குறி வச்சா எதை விழணும், எப்படி குறி வச்சா குறி வச்சா குறி வச்சா சொல்லுங்க சந்தோஷமா குறி வச்சா எதை விழணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அந்த அந்த அவனுக்கே அவனுடைய கண்ணுக்கே நம்மள தப்பு வைக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. எப்படி சொல்லுவோம், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மாட்டாமையா போயிருவான், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சிக்காமையா போயிருவான். ஆமென். சொல்லுங்க. நடக்கிறது தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு மாட்டாமையா போயிடுவான், சிக்காமையா போயிடுவான் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்கு. வேடருடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் நமக்கு அந்த அந்த இது இருக்குது. நமக்கு எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து அந்த நம்மளை வந்து எப்படியாவது தாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. கண்டிப்பா நம்மளை தாக்குவாங்க. ஆமென். ஆமென். தாக்குவாங்க. ஆனா அந்த குறி என்ன செஞ்சிடும், தப்பிடும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டு எப்படி சொல்லியிருக்குது, வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமாவே அவர் தப்பி இருக்கிறார். அல்லேலூயா. 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 இது எப்ப நடக்கும், இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும், இதெல்லாம் கர்த்தர் எல்லாரும் சொல்லலாம். எப்படி கர்த்தர் பக்கத்தில் இராவிட்டால். கடைசியாக அந்த சங்கீதம் என்ன சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. ஒரே காரியம் தான். என்னதான் இருந்தாலும் சரி, நம்மளுடைய சகாயம் யாருடைய கருத்துல இருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எந்த காரியம் நடந்தாலும் நம்மளுடைய வாழ்வில ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் என் பக்கத்துல இல்லைன்னா, கர்த்தர் என் பக்கத்துல இல்லைன்னா நினைச்சுக்கோங்க. நீங்க நினைக்கும் போதெல்லாம் அவர் உங்க பக்கத்துல தான் இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா அவருக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு லேசான காரியம். எப்படிங்க லேசான காரியம் இதெல்லாம் நம்மளுடைய. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா மற்றவர்களை பார்த்து நமக்குலாம் அநேக போராட்டங்கள் ஏன் அதிகமாக வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனை நெருங்க 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 தான் நமக்கு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே வரும். ஆனா எல்லாம் வந்தாலும் அவர் என்ன கேட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எண்டு வரைக்குமே போயிடலாம். தானியேலை சிங்கக்கபில போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க, அவர் வந்து அமைச்சரா போட்டாங்களா இல்ல ஆளுநரா போட்டாங்களா? தானியேலை எதுல போட்டாங்க, சிங்கக்கபில போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தணும், அதை அப்படிதான் போட்டாங்க. ஆனா தேவன் அதுக்கு அனுமதிச்சாரா? இல்லல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போலதான் நம்ம எவ்வளவுதான் வந்தாலும் சரி, ஆனா தேவனை அனுமதிக்காம நமக்கு எதுவுமே நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால். தலைகளை தாழ்த்தி சுட்டிப்போமா.
ஒரு நிமிடம்.